ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற திரைப்படம் சப்தம். இது ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, ரெட்டின் கிங்ஸ்லி, எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இயக்குனது பார்த்தீங்கன்னா அறிவழகன் வெங்கடச்சலம். இசை வந்து பார்த்தீங்கன்னா தமன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து கதை வந்து ஃபுல்லாக ஆர்ஆர் சப்ஜெக்ட் தான். வாங்க கதைக்கு போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஏஞ்சல்ஸ் கல்லூரியில் வந்து ஃபஸ்ட்டு சில பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. அது ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க எப்படின்ட்டு ஒரு டீன் வந்து ஒரு சவுண்ட் அனலைசரை கூப்பிட்டு அனலைஸ் பண்ண சொல்லுவார். அவர் வந்து கோஸ்ட்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறவர் அவர். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கன்ற ஆதி தான். அவர் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணுவார். ஸோ அப்போ செக் பண்ணும்போது அவந்திகான்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, லக்ஷ்மி மேனன். அப்போ ஹெல்ப் பண்ண வரும்போது ஒன்று ஒன்றா ஒரு அந்த இடம் வந்து அது வந்து ஒரு சர்ச்சாக இருந்தது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுப்பார். அப்புறம் ஒரு பிரச்சனையாக அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிட்டே வருவார். அதில் சிம்ரன் வந்து டயனான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கனெக்ஷன் என்ன, அப்புறம் லைலா வந்து அவங்களோட கனெக்ஷன் என்ன, டேனியல்ன்ற நான்சின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க டேனியலோட ஒய்ஃபு. இப்போ ஒருத்தராக அந்த டீன்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டீன்லாம் வந்து ஒருத்தவங்களாம் வந்து எப்படி அந்த இன்வால்வ் ஆகிறாங்க, அதில் வந்து எத்தனை பேர் இறந்தாங்க, ஆவிங்களோட வேலைகள் என்னன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதுதான் படத்தோட கதை. இது வந்து ஆதி வந்து கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடுது. ஆனால் அது எப்படி கண்டுபிடிச்சாருன்றது தான் படத்தோட கதையானது. எம்எஸ் பாஸ்கரோட நடிப்பு, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்து, ஆதியோட சீன்ஸ்லாம் நல்லாச்சு. அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் தெரப்பி அதை பற்றிலாம் சொல்லும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இருக்க ரொம்ப ஸ்லோவாக போய் ரொம்ப ஃப்ளாஷ்பேக் அது மாதிரிலாம் போய் ரொம்ப ஸ்லோ ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து கதையாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆதியோட வந்து ஒன்று ஒன்றா என்கொயரி பண்ணி போகிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் படம் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அந்த கார் திருப்பின்னு போகிறது, எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரோட ரகசியத்தை சொல்கிறது, சிம்ரன் வந்து ஏன் கோமா ஸ்டேஜுக்கு போனாங்க, அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தாலும் இந்த படத்தோட கதை வந்து ஸ்லோ ஆகிட்டதால் அதான் அந்த மைனஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷனாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது தெரிஞ்சு இந்த படம் வந்து அவ்வளோ பொறுமையாக மற்றவங்களாம் சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு புரியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டைரக்டர் வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்காருன்றது அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இருந்தாலும் படம் வந்து திரைக்கதையாக பார்க்கும்போது ஸ்லோவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.